தீபாவளினா வெடி இருக்கணும், கிறிஸ்மஸ்னா கல்கல்ஸ் இருக்கணும். ஆனா பேதியில போமாலுக்கு பேதி எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஆங்கிலோ இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பர்பான வந்து கல்கல்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்கல்ஸும் அண்ட் கலகலாஸும் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட தமிழ் வழக்கப்படி இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கலகலான்னு சொல்லுவோம். ஸோ ஸ்வீட்டு ஆக்சுவலாக நம்மளோட இந்த கிறிஸ்மஸுக்கு நம்ம ஆல்ரெடி போன வருஷம் வந்து வீட் ஃப்ளாரில் வந்து எப்படி கல்கல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த வருஷம் மைதாவில் எப்படி நம்ம வந்து கல்கல்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக நீங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளோட சேனலில் இந்த மாதிரி வீடியோக்கள் ஃபன்னியாக நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க அந்த ஃபன்னியான கொஞ்சம் மூமெண்ட்லாம் நம்ம போய் பார்த்துட்டு இருந்தோம். பாய். கெட்ட பருளா என் நார பருளா, கெட்ட பருளா என் நார பருளா, பண்ணி பயில முத்தா பருளா, பண்ணி முத்தா பருளா, பண்ணி பயில முத்தா பருளா, பண்ணி பண்ணி கெட்ட பருளா என் நார பருளா, கெட்ட பருளா பண்ணி என் நார பருளா, முத்தா பருளா. வணக்கம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். காய்ஸ், உங்களுக்கு ஹைலைட் ஆஃப் த சீன்ஸ் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து கல்கல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு முக்கியமாக பெரிய பாத்திரம் எடுத்து நீங்கள் செஞ்சால் தான் உங்களால் ஈஸியாக மாவு பிணைய முடியும். நான் இன்றைக்கி 1 kg மைதாவில் பண்ண போகிறேன். 1 kg மைதாவை இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க. அது கூட இந்த மாவை கொட்டி ஸோ 1 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் பவுடர் இதில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 300 கிராம் வந்து பட்டர் ஆர் கீ, இது ரெண்டில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது சஃபிஷியண்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா நம்ம கையை வச்சு நல்லா வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல மிக்சிங் தான் தேவைப்படும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப குட்டி வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிறனால நான் ரொம்ப ஸ்லோ பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 எக்ஸ் வந்து நீங்கள் எடுத்து நல்லா பீட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக அதில் உப்பு சேர்த்தி அதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதையும் வந்து இந்த மாவோடு சேர்த்து நல்லா வந்து எல்லா பக்கமும் படும்படியாக நீங்கள் வந்து நல்லா வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபுல் எஃபெக்டிவ் இந்த மாவில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப நேரமாக இதை போட்டு அடித்து துவைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறனால நான் வந்து இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வச்சுட்டேன். அண்ட் இது கூட இப்போ நம்ம நல்லா வந்து நல்ல மாவு பதத்துக்கு வரத்துக்கு நான் வந்து பால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது பால் பிடிக்கல, ஊற்றி செய்கிறதுக்கு பிடிக்கல, நீங்கள் வந்து கோகனட் மில்க் வச்சு நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் கலக்கிக்கலாம். ஆர் உங்களுக்கு கோகனட் மில்க்கும் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னா நீங்கள் வந்து சுடு தண்ணி வெந்நீர் வச்சு கூட நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விஷ் தான். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி பதம் வந்து நமக்கு எப்படி வருமோ அந்தளவுக்கு நல்லா கையை வச்சு நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி சாஃப்டாக வந்து நீங்கள் கொண்டு வந்துடணும். ஸோ இது பயங்கர ஒர்க்காக இருக்குங்க. ஏன்னா இதில் உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு பயங்கரமாக கை காலெலாம் வலிக்கும். ஸோ நான் இதை 2 டேஸாக வந்து நான் தொடர்ச்சியாக செஞ்சேன். ஃபஸ்ட்டு டே 1 kg செஞ்சுட்டு அடுத்த டே வந்து இன்னொரு இன்னொரு 1 kg நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளோட ஃபேமிலி எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிறனால நம்மளோட ஃபுல் எஃபெக்டிவ் நான் வந்து இதில் கொடுத்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு நீங்களும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன பொருட்கள்லாம் குறைச்சோ கூட்டியோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் அல்லது ஒரு 3/4 மணி நேரமாவது நீங்கள் இதை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து கொஞ்சம் புஃப்னு வரும். நான் வந்து ஒரு 3/4 மணி நேரம்க்கு அப்புறம் வந்து நான் எடுத்து இந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விளையாடுற பழக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம உருண்டை மாதிரி நம்ம வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது கல்கல்ஸ் வந்து பண்ண போகிறோம். உங்கள் கையில் வந்து ஒரு ஃபாக் மாதிரி வச்சுக்கோங்க. அல்லது வந்து இதோட கிட் வந்து கல்கல் கிட்டே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனில் வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி சுருட்டி விடணும். ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணி காமிச்சிட்ருக்காரு. ஸோ எண்ணெய் வந்து நீங்கள் உங்களோட ஃபாக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவை வந்து ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆப்போசிட் சைடில் நீங்கள் இந்த மாதிரி உருட்டி
அப்படியே லாஸ்ட்டாக வந்து இந்த மாவோடு சேர்த்து டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கல்கல்ஸ் இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் பொரிக்கிறது நம்ம வேலை. ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஆயில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய தம்பியும் என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா கல்கல் சுட்டிகிட்ருக்காங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து நான் இந்த மாதிரி டைமண்ட் கட்ஸும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டைமண்ட் கட்ஸ் அண்டு கல்கல்ஸ் இது எல்லாமே நமக்கு இப்போ வந்து ரெடியாக இருக்குது. நடுவில் கொஞ்சம் காஃபி டீ பிரேக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு இப்போ இவ்வளோத்தையும் நம்ம வந்து பொரிக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே இப்போ வந்து பொரித்து இதுக்கப்புறம் நம்ம வந்து சீரம் செய்ய போகிறோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் என் தம்பியும் ஒரு பக்கம் வந்து அவங்க உருட்டிட்டு கல்கல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இங்கே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து நீங்கள் உட்காந்து நீங்கள் 1 கிலோ 2 கிலோவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நாங்களாம் கொஞ்சம் காமெடி பண்ணிக்கிட்டே நாங்கள் வந்து ஜாலியாக பண்ணிட்டு இருந்தோம்னால எனக்கு பயங்கர டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து சீரம் செய்ய போகிற நேரம். ஸோ சீரமுக்கு நீங்கள் ஒரு 300 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து இந்த 1 kg மைதா மாவுக்கு நீங்கள் 300 கிராம் எடுத்து ஒரு 1.5 டம்ளர் மட்டும் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து நுர வர வரைக்கும் லைட்டாக வந்து கட்டியாக ஆற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி சீரம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச சீரம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கல்கல்ஸ் ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி குலுக்கி விடணும். ஸோ ஃபுல்லாக குலுக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கல்கல்ஸ் மேலே உங்களுக்கு இந்த சீனியோட அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து படிஞ்சிரும். ஸோ இந்த ஸ்வீட் வந்து வேறு லெவலுங்க. கிறிஸ்மஸ்க்கு ஒரு மெயினான ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. அண்ட் கண்டிப்பாக இதை வந்து எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஸோ என்னோடய தம்பி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. ஸோ நான் வந்து நல்லா இதை ஃபுல்லாக குலுக்கி எடுத்துகிட்டு நல்லா ஃபேனில் வந்து நல்லா ஒரு 10லேருந்து ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஸோ ஃபேனுக்கு அடியில் நல்லா காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து இதை வச்சுட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே அது நல்லா சூப்பராக வந்து கிறிஸ்பியாக காஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும் போதெல்லாம் நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு கண்டிப்பாக 2 மணி ஆகிடுச்சுங்க. நைட்டு 2 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து தூங்க போயிருந்தேன். ஸோ இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட பெரிய ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சூப்பரான உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் மேங்களூர் தமிழச்சி. பை ஃப்ரெண்ட்ஸ்.